ஸ்கூல், காலேஜ்லாம் முடிச்சுட்டு வந்த பீரியட்ல, இன்னமும் நம்ம அந்த செல்லமே படம் வந்து நெறைய டைம் பார்த்து அந்த சாங்ஸ்ல அட்மையர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கும் கூட இன்டர்வியூ பண்றதுல பர்சனலி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா, நம்ம அப்பலாம் டைரக்டர் ஃபேஸ் நம்மளுக்கு தெரியாதுல்ல சார். நம்மளுக்கு இவரு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அதுக்காக ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நல்ல படம். 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏன் இந்த கேப் சார் உங்களுக்கு? இல்ல என்ன ரீசன்? என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கேன் நான். 2001ல வந்து நிலா காலன்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன். அது நேஷனல் அவார்டு வாங்குனது. அதுக்கப்புறம் தான் செல்லமே. அதுக்கப்புறம் ஆண் தாண்டவம். அதுக்கப்புறம் கரிகாலன். கதை மட்டும் எழுதியிருக்கீங்க சார். அது தனியா பேசலான்றது விக்ரம் சாரோடைய ஆமாமா. படம். இல்ல. அது வந்து நான் டைரக்ட் பண்றதா இருந்தது. ஸோ அது சில பட்ஜெட் ப்ராப்ளத்தினால வந்து நான் வந்து ஒதுக்கிட்டேன். ஸோ அதில சில காலம் போச்சு. கொரோனால வந்து சில காலம் போச்சு. ப்ளஸ் வந்து இந்தியன் 2னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ல ஒரு 2 இயர்ஸ். ஸோ நான் அப்புறமா சிவாஜி படம் வேற வந்து நானு கோ டைரக்டரா ஆமா. ஒர்க் பண்ண சங்கர் வேண்டியது. சாரோடைய கூட இருந்து. ஏன்னா அவருடைய படங்கள் எல்லா படத்துலயும் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அவர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படம் ஃபுல்லா அதில ஒண்ணு. ஸோ இது மாரி நான் வந்து பிஸியா தான் இருக்கேன். அதான் சார். பட் பட் அதான் நீங்க ஸ்க்ரீன்ல டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும், ஈவன் தோ நீங்க சங்கர் சார் கூடயே வொர்க் ஆமா. பண்ணிட்டு அது இருந்திருக்கீங்க. எனக்கு அந்த ஈகோலாம் கிடையவே கிடையாது. ரைட். எனக்கு இன்னைக்கும் வந்து அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணுவேன். அதே மாரி அவருக்கும் வந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்ன வந்து உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாரு. அ ஒரு இது பண்ணணும், அது பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய மேஜர் செட்டப்ஸ் இருந்துச்சுன்னா வந்து என்ன கூப்பிடுவாரு. நானும் போயிட்டு ஒர்க் பண்ணி குடுத்துட்டு வருவேன்.